தேவனுடைய திருநாமம் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இரக்கம் பாராட்டினதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். திருச்சபை ஆரம்பித்து 27 ஆண்டுகளை கடந்து 28வது வருடத்துக்குள் பிரவேசிப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினார். 1994 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அருட்தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களால் இந்த திருச்சபை தொடங்கி வைக்கப்பட்டது. தேவதயவனால் 27 ஆண்டுகளை கடந்து 28வது ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். இந்த தரிசனத்துக்கு இணைந்து நின்றவர்கள், ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள், ஆதரவு காட்டுகிற அநேக பரிசுத்தவான்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை நன்றியோடு துதித்து அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தரை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 6:30 மணி வரைக்கும் நடக்கிற இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டு பாடி ஆராதித்து கர்த்தர் வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் தொழில்கள் உங்களுடைய பதவிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஏசாயா 48ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நாம் வாசித்து நாம் தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு நான் போதிப்பேன். 28வது ஆண்டு சபைக்கு, குடும்பங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை நான் கண்டிப்பாய் சபைக்கு நான் போதிப்பேன். அது மட்டுமல்ல, இந்த கொடிய நாட்களில், கடைசி நாட்களில், கர்த்தருடைய வருகை நாட்களில் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறபடினால் கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. 2 காரியங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்று, பிரயோஜனமானவற்றை, தேவையானவற்றை, இந்த கொடிய நாட்களில் நமக்கு தேவையானவற்றை சபைக்கு கர்த்தர் போதிப்பார். அது மட்டுமல்ல, இந்த கொடிய நாட்களில், கடைசி நாட்களில், கர்த்தருடைய வருகை நாட்களில், எழுப்புதை நாட்களில் நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்தி நம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. அப்பா, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை அற்புதமாய் காத்து நடத்தினீர். தேசத்தின் மறுரூபத்திற்கும், தேசத்தின் எழுப்புதலுக்கும், சபையின் வளர்ச்சிக்கும், மன்றாடி ஜெபிக்கிற மக்களை எழுப்புவதற்கும் நீர் எங்கள் சபையை நீர் பயன்படுத்தி வந்தீர். அந்த தரிசனத்துக்கு கூட நிற்கிற உடன் ஊழியர்கள், இணைந்து நிற்கிற சபை மக்கள், ஆதரவு காட்டி அன்பு செலுத்துகிற அநேக பரிசுத்தவர்கள் எல்லாருக்காகவும் நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, கொடுத்த ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த கிளை சபைகளுக்காய் ஸ்தோத்திரம், தேசத்தின் மறுரூபத்திற்காக எழுதப்பட்ட புத்தகங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீ செய்த எல்லா மகத்துவமான மகிமையான காரியங்களுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய திருநாமம் மகிமைப்படட்டும். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. பிதாவே, மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மகிமைப்படுத்துகிறோம். திருத்துவ தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள் கடந்து வருவதற்கு, அந்த ஊழிய ஆண்டுக்குள் கடந்து வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம்.
நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பாடி ஆராதிக்கிற மக்களை ஆசீர்வதியும். இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மைகள் தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நந்தி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி வாழுவேன். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள்
தகப்பனே நன்மைகள் செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஹalleluya. Alleluia. ஆமென். Alleluia. Alleluia. ஆமென். Alleluia. Alleluia. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். உம்மை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமானவரும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையில் எங்கள் பிதாவே, ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் 27 ஆண்டுகள் கடந்து வருவதற்கு கிருபை பாராட்டினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேசத்தின் மறுரூபத்திற்கு, தேசத்தின் எழுப்புதலுக்கு நீர் எங்களை பயன்படுத்தி வருகிற தயவு இரக்கங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பரிசுத்த திரு நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி
நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபையாரை கர்த்தர் ஆசீர்வதியும், இணைந்து இருக்கிற ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதியும், ஜெபத்தாலும் பொருளாலும் தாங்கி வருகிற மக்களை கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எழுப்பி கொடுத்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எழுப்பி கொடுத்த கிளை சபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடன் ஊழியர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எழுப்பி கொடுத்த மன்றாட்டு வீரர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். திறப்பிருந்து ஜெபிக்கிற மக்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் உம்மால் உண்டாயிற்று, இதெல்லாம் உம்முடைய திருநாமத்தின் மகிமைக்காக உண்டாயிற்று என்பதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே, இந்த ஊழியத்தின் மூலமாய் இரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகரை முழு நேரத்திற்கென்று அழைத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவர் செய்த மகத்துவமான எல்லா மகிமையான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாய் மன்றாடி ஜெபிப்பதற்கென்று அர்ப்பணித்த தேவ ஜனங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அநேக கிராமங்களை சந்திக்க, அநேக பட்டணங்களை சந்திக்க, தேவநாமத்தின் மகிமைக்கென்று ஊழியங்களை செய்வதற்கு நீர் இரக்கம் பாராட்டினதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஜெபித்து தாங்குகிற அருமையான பரிசுத்தவான்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பாவுக்காக நாங்கள் பெர்க்மான்ஸ் அப்பாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவரை கர்த்தர் ஆசீர்வதியும், அவளுக்கு வேண்டிய கிருபைகளை இன்னும் பெருக பண்ணி ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் எழுப்பி கொடுத்த தெய்வ மனிதனாய் இருந்து தேசத்தில் எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான அண்ணன் மோகன்சி அவர்களுக்காய் நன்றி கிடந்த இருதயத்தோடு துதித்து நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஊழியத்தை தாங்கி ஜெபிக்கிற அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசமெங்கும் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து தாங்குற, கூடி நின்று கைகோர்த்து நிற்கிற எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுசேஷர்கள், மன்றாடி ஜெபிக்கிற மக்கள் எல்லாரையும் சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற அநேக ஊழியர்கள் இந்த மன்றாட்டு ஜெப ஊழியத்திற்கு உறுதுணையாக நின்று இந்த புத்தகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கும், வரைபடத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் பலவிதங்களோடு கூட இணைந்து இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய சபைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய தரிசனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வெளி தேசங்களிலும் எங்களுக்காக ஜெபிக்கிற மக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவளை கர்த்தர் ஆசீர்வதியும். தூரத்திற்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய குறைவுகளை நிறைவாக்கி தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முழங்காலத்த புத்தகத்தின் மூலமாய் சந்திக்கப்படுகிற மக்கள், ஜெபத்திற்கு அர்ப்பணித்த மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். அப்போஸ்தலர் கூடுகைக்காக, மேய்ப்பர் கூடுகைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னை கர்த்தர் ஆசீர்வதியும். அனுப்பப்பட்ட மிஸ்ரேலுக்காய், மிஸ்ரே ஊழியத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற பிள்ளைகளுக்காய் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிஸ்ரே ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, உதவுகிற
வருகிற ஜெபிக்கிற எல்லா மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் அனுப்பப்படுகிற மிஸ்ரர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. சபை மக்கள், சபை மூப்பர்கள், சபை ட்ரஸ்டுகள், உடன் ஊழியர்கள், இணைந்து நிற்கிற மக்கள், சபையில் இருக்கிற தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிப தம்பி தங்கைகள், கண்மணி பிள்ளைகள், இணைந்து நிற்கிறவர்கள், தரிசனத்தின் பங்காளிகள், ஜெபத்தின் கூட்டாளிகள், ஊழியத்தின் பொறுப்பாளிகள் எல்லாருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த பட்டணத்திற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். மந்தை பெருகுவதைப் போல ஆத்துமாக்களை பெருக பண்ணுவேன் என்று நீ சொன்னீரே, அதே போல ஆத்துமாக்களை பெருக பண்ணி சபையை வளர்ந்து பெருக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:31 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தரத்திலும் எண்ணிக்கையிலும் திருச்சபைகள் வளர்ந்து பெருக கர்த்தர்களை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக இந்த திருச்சபை மக்களை நீ தெரிந்து கொண்டீரோ அந்த உன்னதமான தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் கிருபைகளை தாரும். ஆண்டவரே, திசை மாறாமலும் வழி விலகாமலும் இலக்கை நோக்கி பயணிக்கிற கிருபைகளை தந்து நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ இரக்கம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உன்னதமான திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது அருமையான தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்போம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். 28 ஆண்டுகள் உருண்டு ஓடி இருக்கின்றன. அருமையான நம்முடைய தம்பி மகன் எல் ஜோசப் ஆரம்பித்த இந்த அற்பமான ஜெபக்குழு இன்று ஆயிரங்களை சேர்த்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறத நான் நன்றியோடு நினைவு கூர்ந்து துதிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த நாளை, இந்த நேரத்தை கர்த்தர் பாதத்தில் நாம் சமர்ப்பித்து நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லக்கூடி இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே இந்த நிகழ்ச்சியை நடத்துவாராக. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நன்றி அப்பா. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆளுகை செய்யோ ஆவியானவர். தேங்க்யூ அப்பா. எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம்பா. 28 ஆண்டுகள் சபையை நடத்தி வந்தீரே, எத்தனையோ நன்மைகள். சின்னவன் 1000
சிறியவன் பலத்த தேசமும் மாறுவான்றது இந்த ஊழியத்தில் அப்படியே உண்மை. சாதாரண லேபரராக வந்த எங்கள் அருமையான எல் ஜோசப், எல் என்றாலே முதல்ல லேபரர், இப்போ லீடர் டு லீடர், லீடர் டு லீடர்ஸ் எல் ஜோசப். நன்றி சொல்லுகிறேன் அருமையான மகனை. 1988 ஆண்டிலிருந்தே எனக்கு தெரியும் என் பிள்ளை வைராக்கியமாக அந்த நாட்களில் வாலிப நாட்களிலே ஊழியம் ஆரம்பித்து ஒரு சிறிய ஜப குழுவாய் இதை ஆரம்பித்தார் எங்கள் அருமையான மகன் ஜோசப். இன்றைக்கு பல ஆயிரங்கள், முழங்கால் யுத்தம் என்றாலே எங்கும் முழங்குற சத்தம், முழங்கால் யுத்தம் என்றாலே உலகமெங்கும் தேசமெங்கும் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிய மகனை உயர்த்தி இருக்கிறீர். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. சாதாரண தொழிலாளிய இன்னைக்கு பெரிய ஊழியராய் எழுப்பி இருக்கிறேன். எத்தனை புத்தகங்கள் அப்பா, நன்றி அப்பா, எத்தனை புத்தகங்கள். நன்றி. தரிசனமுள்ள சபை இது. அந்த அவனுடைய அந்த வளாகத்தில், ஏசு நம்மோட வளாகத்தில் ஓசூர்ல போனா தரிசனமாக எழுதி வச்சிருப்பார். எனக்கு கூட வெக்கமா இருக்கு, நம்ம தரிசனத்தெல்லாம் எழுதி வைக்கிறதில்ல. இதுதான் என் தரிசனம், இந்த வருஷம் என் தரிசனம் என்று எழுதி வைத்து அந்த தரிசன பார்வையில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஊழியம் ஓகோன்னு இன்னும் உயர்வதாக. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா. 28 ஆண்டுகள் என் பிள்ளைகளை நடத்தினீரே, மெய்ப்பனாய் நடத்தினீரே, ஒரு குறைவின்றி நடத்தினீரே. எத்தனை கோடிகளை கொடுத்திருக்கிறீர், எவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறீர், எத்தனை மிஷன்ஸ் தாங்க வைத்திருக்கிறீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை கிளை சபைகள், நன்றி. எத்தனை ஊழியர்கள், ஓ நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் இந்த சபைக்கு எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போ நன்றி பலி, என் ஜீவனால் ஏறெடுப்போ நன்றி பலி, என் ஜீவனால். நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா. இந்த சபையை நான் இன்றைக்கு நினைவு கூர்ந்து, அருமையான எங்கள் ஜோசப் ஊழியத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற போதுதான் எருசலேம் என்ற பாடல், எருசலேம் எருசலேம் உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். இது திருச்சபையே, திருச்சபையே, ஓசூர் சபையே, இயேசு நம்மோடு சபையே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே. அப்படியாய் வாழ்த்து சொல்லுகிறார் 122 சங்கீதம் 6-7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே. சுகத்தை நான் கூறுகிறேன். திருச்சபையே, இயேசு நம்மோடு சபையே, அருமையான நாங்கள் ஊழியரே, உங்கள் இல்லத்தில் சமாதானம், உங்கள் சபையில் சமாதானம், நமது இயேசு நம்மோடு சபையில் பூரண சுகம். நன்றி ஆண்டவரே. அப்ப 52வது ஏசாயா 52:1 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கள், அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், துஷ்டன் வருவதில்லை. இயேசு நம்மோடு சபையே, விழித்தெழு 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 விழித்தெழு. ஓசூர் சபையே, உன் வல்லமையை தரித்துக்கொள் தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரம் தரித்துக்கொள், துஷ்டனினி வருவது இல்லை,
துஷ்டனி நீ வருவதில்லை. அது அப்படியே அறிக்கை எடுக்கிறோம். துஷ்டனி நீ வருவதில்லை. அல்லேலூயா. 10ஆம் வசனம் 52:10 எல்லா ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். ஓசூர் சபையே, ஆமென். நீ விழித்தெழு, விழித்தெழு. சபையே, விசுவாசிகளே, விசுவாசிகளே, விழித்தெழு. எழும்பு, எழும்பு, எழும்பு. அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், தூசியை உதறிவிடு. அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது, அப்பொழுது எல்லா ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக, இந்த ஓசூர் ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்த பயத்தை இந்த சபை வழியாய் வெளிப்படுத்துவார். இந்த ஓசூர் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும், ஏன் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை இந்த சபையிலே காண்பார்கள். விழித்தெழு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு திருச்சபையே, வல்லமையை தரித்துக்கொள். திருச்சபையே, திருச்சபையே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். ஓசூர் திருச்சபையே, இயேசு நம்மோடு. திருச்சபையே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். திருச்சபையே, திருச்சபையே, ஹல்லேலூயா, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். கர்த்தர் உன்மேல் மனம் இறங்குகிறார், ஆதரவாய் எழுந்து நிற்கிறார். என் சபையே, கர்த்தர் உன்மேல் மனம் இறங்குகிறார், ஓ ஆதரவாய் எழுந்து நிற்கிறார். தயை செய்யும் காலம் வந்துருச்சுப்பா. சபையே, உனக்கு தயை செய்யும் காலம் வந்துருச்சு. குறித்த நேரமும் வந்து விட்டது, நேரமும் வந்து. தெளிவா 102:13 தெளிவா ஆண்டவர் சொல்றார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குகிறார். ஆமென். உனக்கு இறங்குகிறார், இறங்குகிறார். எழுந்தருளி, எழுந்தருளி. சபையே, சபையே, உன்மேல் மனம் இறங்குகிறார், மனம் இறங்குகிறார். உனக்கு தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது, வந்து விட்டது. நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தர் திரும்பவும் சீயோனை கட்டுகிறார். திரும்பவும் கட்டுகிறார், கட்டுகிறார். மகிமையில் வெளிப்படுவார். துரத்துண்ட இஸ்ரவேலரை துரிதமாய் கூட்டி சேர்க்கின்றார். இந்த இடத்துல இந்த சபையை விட்டு போனவர்கள் நேக திரும்ப வருவார்கள். அல்லேலூயா. ஓ, துரிதமாய் திரும்ப சேர்க்கின்றார். சீயோனை திரும்ப கட்டுகிறார். சபையே, சீயோனே, உன்னை திரும்ப கட்டுகிறார். மகிமையிலே காட்சி அளிப்பார். சபையே, மகிமையிலே காட்சி சொல்றாரு. இந்த சபை வழியா மகிமை வெளிப்படுத்துவார். மீண்டும் சபையை ஏற்கனவே கட்டி கொண்டிருக்கிறார், இன்னும் மகிமையிலே வெளிப்பட போகிறார். எந்த அளவுக்கு சபையை கட்டுவார் என்றால், மகிமையை காண்பீர்கள், மகிமையின் மேகத்தை காண்பீர்கள், அற்புத அடையாளம் காண்பீர்கள். இந்த சபையை ஹல்லேலூயா, ஹீலிங் பெதஸ்தா, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இங்கு ஓடி வருவார்கள், சுகம் அடைவார்கள். விழித்தெழு திருச்சபையே, வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு திருச்சபையே, வல்லமையை தரித்துக்கொள். திருச்சபையே, திருச்சபையே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். சொல்லுங்க விசுவாசிகளை, இந்த சபையை நேசிப்பதால நீங்க சுகித்திருக்கிறீங்கல்ல. திருச்சபையே, தேங்க்யூ அப்பா. சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். திருச்சபை என்றாலே யாரோ கட்டடம் இல்லை, நீங்க தான் திருச்சபை. ஆமென்.
ஹல்லேலூயா. ஹalleluya. நீ சத்தம் கேட்கிற நீங்க தான், ஆமென். என்னை பார்க்கிற நீங்க தான். ஆமென். கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுகிறார். ஆமென். உங்க வாழ்வை கட்டுகிறார். ஆமென். இடிந்து போன வாழ்வை கட்டுகிறார். ஆமென். உங்கள் வழியா மகிமையில் வெளிப்படுவார். ஆமென். உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்திருக்கு. ஆமென். மனம் இறங்குகிறார். ஆமென். எழுந்து நிற்கிறார். ஆமென். ஆகவே விழித்தெழு மன் மகனே, வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு என் மகளே, வல்லமையை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரம் தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரம் தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்து நில். தூசியை உதறிவிட்டு எழுந்த நில். துஷ்டனினே உணர்வது இல்லை. துஷ்டனினே வருவது இல்லை. சாத்தான் உன்னை மேற்கொள்வது இல்லை. ஓ சாத்தானினே மேற்கொள்வது இல்லை. திருச்சபையே, திருச்சபையே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். திருச்சபையே, திருச்சபையே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். நன்றி அப்பா, சுகத்தை கோருகிறேன். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், சமாதானம். அரண்மனைக்குள்ள பூரண சுகம். ஆமா. ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சமாதானம், சமாதானம். பூரண சுகம். பூரண சுகம். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. செப்பனியாவில் கடைசி வசனம், கடைசி அதிகாரம், கடைசி வசனம். பூமியின் ஜனங்களுக்குள்ளே, அதான் அப்படியே பாடுறேன். பூமியின் ஜனங்களுக்குள்ளே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாவா. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உன் சபையே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த ஓசு பட்டணத்துல, இந்த மாவட்டத்துல, ஆமென். தமிழ்நாட்டுல, ஆமென். சகல ஜனங்களுக்குள்ளும் ஆமென். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா- புகழ்ச்சியுமாய் உன்னை நான் வைத்திருப்பேன். ஆமென். வைப்பேன். உன்னில் இருந்து வேதம் வெளிப்படும். வெளிப்படுதா? உன்னிலிருந்து வேதம் வெளிப்படும். இந்த திருச்சபையில் இருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். நடக்குதா? கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். இனிமேலும் பிரசித்தமாகும். மென்மேலும் பிரசித்தமாகும். மென்மேலும் வேதம் வெளிப்படும். மென்மேலும் வேதம் வெளிப்படும். விழித்தெழு திருச்சபையை, வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு என் மகனே, வல்லமையை தரித்துக்கொள். என் மகனே, என் மகளே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்றேன். என் மகனே, என் மகளே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். உன் அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். செல்வமும் சுகமும் அலங்கத்திற்குள்ளே ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, சமாதானம். சபைக்கு உண்டாவதாக. அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். ஏசாயா 2:2 நீ கவனிச்சீங்கன்னா எல்லா வசனங்களும் 2 வந்துக்கிட்டே இருக்கும். 102:13 பார்த்தோம். ஆமே, 122 6-7 பார்த்தோம். இப்போ 52:1 பார்த்தோம். இப்போ 62 இல்லை, இப்போ 2:2 பார்க்குறோம். ஏசாயா 2 வருதா? கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்க. 2 வருதா? ஏசாயா 2:2 52 62 பார்க்க போறோம். 102:13 122 6-7 அதான் அலங்கத்துக்குள் சமாதானம், அரண்மனை. ஹல்லேலூயா. அப்போ கடைசி நாட்களில்
கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அது என்னது? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அதுதான் சபை. ஆமென். கர்த்தருடைய ஆலயம் தான் சபை. ஆமென். பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும். ஆமென். வரும் காலங்களிலே சபைகள் உயர்த்தப்படும். ஆமென். எல்லா ஸ்தாபனங்களை விட சபை, தேவனுடைய மனவாட்டி சபை ஆமென். உயர்த்தப்படும். ஆமென். எல்லா சபையும் அதுல ஓசூர் சபை தான் மெயினா நிற்கும். உயர்த்தப்படும். உங்கள் பகுதியில் உங்கள் சபை ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கு. ஆமென். இன்னும் கொடி உயரும். ஆமென். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். ஆமென். கொடி உயரும், ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஆமென். உங்கள் கொடி பறக்கும், பறக்கும், உயரும், உயரும். ஓசூர் சேசு நம்மோடு சபையே, ஆமென். ஊழியரே, ஊழியரே, இன்னும் உயர்த்தப்படுவீர்கள். ஆமென். ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஆமென். எப்படி வருவார்களா? திரளான ஜனங்கள் புறப்பட்டு, அதுவும் எல்லா தேசங்களிலிருந்து வருவாங்களாம். அப்படி வருவார்களா? நம்புறீங்களா? ஓசூர்ல இருக்கீங்க, ஆனா அநேகர் ஓடி வருவார்கள். ஆமென். எப்படி வருவார்கள்? வாருங்கள், நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம், யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். வாருங்கள். இதுதான் கர்த்தருடைய பர்வதம். ஆமென். இதுதான் கர்த்தருடைய ஆலயம். போவோம், வாருங்கள், வாருங்கள். என்ன அவர் தமது வழிகளை நமக்கு அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பா. இந்த நிச்சயத்தோட ஓடி வருவார்கள். அவர் கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏற்கனவே அவர் வழிகளை உங்களுக்கு போதிக்கிறாரா? வழிகளை போதிப்பார், அவர் பாதையில் நாம் நடப்போம். நன்றி ஆண்டவரே. மலைகள் குன்றுகள் நடுவே மிக மேலாய் நிலை நிறுத்துகிறார். எல்லா சபைகள் நடுவே இந்த சபையை உயர்த்துகிறார். எல்லா சபைகள் நடுவே இந்த சபையை உயர்த்துகிறார். ஓசூரில் உயர்த்துகிறார். மக்கள் இனம் தேடி வருவார்கள். அநேகர் ஓடி வந்து மீட்படைவார்கள். மக்கள் இனம் தேடி வருவார்கள். அநேகர் ஓடி வந்து மீட்படைவார்கள். நடக்குதா? ஆகவே விழித்தெழு திருச்சபையே, வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு திருச்சபையே, வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு என் மகனே, வல்லமையை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்து நில். தூசியை உதறிவிட்டு எழுந்து நில். அசுத்தனி நீ வருவது இல்லை. திருச்சபையே, அசுத்தனி நீ வருவது இல்லை. திருச்சபையே, திருச்சபையே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. திருச்சபையே, திருச்சபையே, ஹல்லேலூயா, சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். ஆமென். சீயோனிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமென். திருச்சபையிலிருந்து வேதம் வெளிப்படும். ஆமென். வசனம் வெளிப்படும், உயர்த்தப்படும். ஓடி வருவார்கள். ஓடி வருவார்கள். நன்றி ஆண்டவரை சொல்லுங்க. நன்றியப்பா. இது நடக்குதா? ஏற்கனவே நடக்குது. சின்ன சபை வீட்டில் உள்ள ஜபக்குழுவா நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு இடம் போதாதபடி எத்தனை சர்வீஸ் பிள்ளை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தரிசனமுள்ள சபை. ஆமென். கர்த்தர் விஷனை கொடுக்கிறாரு, அடுத்து ப்ரொவிஷனை கொடுக்கிறாரு. ஆமென். எத்தனை கார்கள், எத்தனை பஸ்ஸஸ். தேங்க்யூ அப்பா. ஆமென். எல்லாம் தேவனாலதான். ஆமென். ஆமென். எந்த பெருமை எதிர்பார்க்காத ஊழியம், எஸ் எந்த எப்படி சொல்றது, ஆமென், பகட்டில்லாத ஒரு ஊழியம், எளிமையான ஊழியம், ஆனா வல்லமையான ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல தான் 62:6-7 இரவும் பகலும் மௌனமாயிராத சபையே, ஜாமக்காரர் உன் மதில் மே
பகலும் மௌனமாயிராத ஜாமக்காரர் உன்மதில் மேல் நீங்கள் அமெரிக்கையாயிருப்பதில்லை. நீங்கள் அமெரிக்கையாயிருப்பதில்லை. அவரையும் அமர்ந்திருக்க விடுவதில்லை. கர்த்தரை அமர்ந்திருக்க விடுவது. இது மிக உண்மை. எப்போ போனாலும் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஆலய வளாகத்துக்கு போனால் போதும், அங்கே தான் நான் தங்குவேன். மேலே எப்படியாவது ஒரு ஊழி நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஒரு 10 பேர் கத்திக்கிட்டு இருப்பான், ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அதுதான் இரவும் பகலும் மௌனமா இல்லாத ஜாமக்காரன் இந்த சபைக்கு தாயா. ஆமாம், அது நடப்பதாக எங்க சபை. ஆமாம், எங்க மோகன் வழியா எங்க பிள்ளை வழியா இரவும் பகலும் மௌனமா இராத ஒரு திருச்சபையா. ஆமாம், இந்த ஜெபத்தோட சபை எங்களுக்கு வெக்கமா இருக்கு. ஏசு நம்முடைய சபையே, உங்களுக்கு போட்டியை நாங்கள் எழும்புவோம். இரவும் பகலும் மௌனமாயிராத ஜாமக்காரர் ஒவ்வொரு சபையிலும் அதற்கு மாடல் சபை தான் ஏசு நம்முடைய ஓசூர் சபை. I am so proud of it. அல்லேலூயா. ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். நன்றி சொல்லுங்க. இவங்களும் அமெரிக்கா இருப்பதில்லை, அமெரிக்கா போறத சொல்லலன்னா அமெரிக்கையா இருப்பதில்ல. அவரையும் இருக்க விடுறதில்ல. ஏதாவது செய்யுங்கப்பா. எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரை எதுவரை மௌனமா இருக்க மாட்டாங்களா? எருசலேமை சிறப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரை அவரை அமர்ந்து விட மாட்டாங்க. அப்படின்னா சபை, தேவனுடைய ராட்சியம் பூமியிலே ஸ்திரப்படும் வரை, அவருடைய புகழ்ச்சி, தேவனுடைய மகிமையை அந்த பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரை, சிறப்படுத்தும் வரை. அப்படின்னா தேவனுடைய ராட்சியம் வரும் வரை. சொல்லுங்க, தேவனுடைய ராட்சியம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படும் வரை, ஸ்தாபிக்கப்படும். நாங்கள் அமர்ந்திருக்க விடுவதில்லை. அதற்கு தான் இந்த சபை அமெரிக்கையா இருப்பதில்லை. கர்த்தரை அமர்ந்திருக்க விடுவதில்லை. அமெரிக்கையா இருப்பதில்லை. கர்த்தரை அமர்ந்திருக்க விடுவதில்லை. இரவும் பகலும் மௌனமாயிராத சாமக்கார நம் சபையிலே. இரவும் பகலும் மௌனமாயிராத சாமக்கார நம் சபையிலே. ஸ்திரப்படுத்தி பூமியிலே நிலை நிறுத்தும் வரை, ஸ்திரப்படுத்தி பூமியிலே நிலை நிறுத்தும் வரை கர்த்தரை அமர்ந்திருக்க விடுவதில்லை. நாங்கள் அமர்ந்திருக்க விடுவதில்லை. விழித்தெழு திருச்சபையே, வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு திருச்சபையே, வல்லமையை தரித்துக்கொள். அசுத்தனி நீ வருவதில்லை. அசுத்தனி நீ வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்து நில் சபையே. தூசியை உதறிவிட்டு எழுந்து நில் சபையே. திருச்சபையே, திருச்சபையே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். ஒவ்வொரு மகனையும் பார்த்து சொல்றேன், என் மகனே, என் மகளே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். விழித்தெழும் திருச்சபையை, வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு திருச்சபையை, வல்லமையை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரம் உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரம் உடுத்திக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்து நில். தூசியை உதறிவிட்டு எழுந்து நில். அசுத்தனி நீ வருவதில்லை. துஷ்டனி நீ மேற்கொள்வது இல்லை.
கர்த்தன் இனி வருவதில்லை, துஷ்டன் உன்னை மேற்கொள்வது இல்லை. அப்படியே சொல்லி ஆசீர்வதிப்போமா? Hallelujah. What a joy to bless this church. Amen. இந்த சபையை ஆசீர்வதிப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கு. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நடந்து கொண்டிருப்பதால் இந்த சபையை மனதார ஆசீர்வதிக்கிறேன். சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களும் அப்படியே என் பிள்ளைகளுக்கு பலிப்பதாக, நடப்பதாக. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் அப்படியே நடப்பதை கண்கள் காண்பதாக. ஜனங்கள் ஓடி வருகிறார்கள், சபையை தேடி வருகிறார்கள். வேதம் வெளிப்படுகிறது, வசனம் வெளிப்படுகிறது. வல்லமையை தரித்து கொண்டு நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள். நன்றி அப்பா. 28 ஆண்டுகள், இன்னும் எத்தனையோ ஆண்டுகள், 50 ஆண்டுகள் கொண்டாட அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். சபை இன்னும் 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 விரிவாகுது. தேங்க்யூ. இப்போ இருக்கிறதுக்கு மிகவும் குறுகிய இடமா போயிடுது. ஜோசப், இது வெரி ஸ்மால் ஆகுது. இதோ இந்த இடம் கொண்டு பெருகுவீர்கள். வலப்பக்கம் இடப்பக்கம் இன்னும் பெருகுவீர்கள். பொருளாதாரம் உங்களுக்கு இன்னும் பெருகும். கொடுக்கிறவர் கோடீஸ்வரர்கள் உங்கள் சபையில் எழும்புவார்கள். சபை பிரகாசிக்கும். எல்லா குன்றுகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். ஜாதிகள் ஓடி வருவார்கள். தேங்க்யூ அப்பா. We bless in Jesus name. Amen. 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 எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபித்து இந்த காலை ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். அருமையான தந்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தந்தை அவளுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் எங்களோடு இணைந்து பாடி ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இப்படி நான் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஒரு சரணத்தை பாடி ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டே, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டே, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஆராதனை 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 எல்லா
எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் அப்படி சமூகத்தில் வந்து நின்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீர். இந்த விசேஷித்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் கூடி வந்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக, தேவைகளை சந்திப்பீராக. கடந்த 2 கொள்ளை நோயின் அலைகளுக்கும் தப்பிவித்து கடந்து வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். சபையாரை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதியும், வயதான தாய் தகப்பன்மாரை கர்த்தர் ஆசீர்வதியும். இப்போது எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கிருபைகளை கரத்தை நீட்டி நீ தொட்டு அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்களோடு கூட இணைந்து பாடி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இன்றைக்கு ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் பல நாட்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை உள்ள கரம் அவளை தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளும் மறையட்டும், எல்லா பிரச்சனைகளும் மறையட்டும், எல்லா போராட்டங்களும் மறையட்டும், அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ சொல்ல ஆகும், நீ கட்டட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்போதே இந்த நேரத்தில் தானே அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும், ஒரு பெரிய மறுரூபமும், ஒரு பெரிய ஆசீர்வாதமும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத கரத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். வானத்துக்குரிய நன்மைகளினாலும், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும், பூமிக்குரிய நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். 28வது ஆண்டிலே அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு தந்து சபை வளர்ந்து பெருகவும், எண்ணிக்கையிலும் தரத்திலும் வளரவும், அநேக கிளை சபைகள் உண்டாகவும், மன்றாடி ஜெபிக்கிற மக்களை திரளாய் எழும்ப பண்ணவும், ஆண்டவர்கள் சபையின் மூலம் கர்த்தர் செய்ய நினைக்கும் காரியங்களை செய்து முடிக்கவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஜெபிக்கிற மக்களை எழுப்பித்தாரும், கொடுக்கிற மக்களை எழுப்பித்தாரும், இணைந்து செயல்படுகிற மக்களை எழுப்பித்தாரும். உடைய உன்னதமான தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைக்கிற மக்களை எழுப்பி தந்து திருநாமத்தை மகிமைப்படுத்தும். அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த 27 ஆண்டுகள் முடித்து 28வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நமக்கு கர்த்தருடைய ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனமும் 6-7 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 5, 6, 7. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபோனைப் போல வேரூன்றி நிற்பான். 6வது வசனம், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவருடைய வாசனை லீபோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். 7வது வசனம், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள், அவன் வாசனை லீபோனுடைய திராட்சரசத்தின் வாசனையைப் போல் இருக்கும் என்று கர்த்தர் இந்த வசனத்தை நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்மோடு இணைந்து செயல்படுகிற எல்லாருக்கும் இந்த வசனத்தை கொடுத்து சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதில் முதல் வசனம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பனியைப் போல் இருப்பான், மலருவான், வேரூன்றி நிற்பான் என்பதை வாசிக்கிறோம். 6வது வசனத்தை நாம் பார்க்கிற போது ஓங்கி படருவான், அலங்காரம், ஆமென், வாசனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது நிழலை குறித்து பார்க்கிறோம், விளைச்சலை குறித்து பார்க்கிறோம், செழிப்பை குறித்து பார்க்கிறோம், வாசனை குறித்து பார்க்கிறோம். இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய சபைகளுக்கும் நம்மோடு இணைந்து ஜெபிக்கிற அநேக கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பிள்ளைகளுக்கும் சொந்தமாவதாக என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்கிறோம். பிதாவே, இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அற்புத கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதமாய் இவர்கள் இருப்பார்களாக. இயேசுவின் திரு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்கிறேன். நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் ஆறுதலும் ஆசீர்வாதங்களும் என்னென்றைக்கும்
உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.